காமகோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் அதிர்ச்சி மீது அதிர்ச்சி, ஆனால் இன்ப அதிர்ச்சி. நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. ஒரு நாள் மடத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக க்யூவில் நிறைய பேர் நின்றுருந்தா. அதில் ஒரு வயசான தம்பதி அவர் ரிட்டர்ன் வந்ததும் பெரியவா நமஸ்காரம் பண்ணார். அவர் சொன்னார், பெரியவா, நான் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டேன், குழந்தைகள்னு யாரும் கிடையாது, அதனால் மடத்தில் கைங்கரியம் பண்ணலான்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அனுகிரகம் பண்ணணும். பேச்சிலேருந்து ரொம்ப உருக்கம், பணிவு. பக்கத்தில் அவருடைய வயசான மனைவி. ஆமாம், வாடுறதுக்கு பிடிப்பு ஒன்றும் இல்லைன்னு தானே கவலைப்படுற? ஆமாம், அவன் எதாவது காரியம் கொடுத்தா நான் பண்ணுவேன். எதாவது காரியம் கொடுத்தா பண்ணுவியா? நிச்சயமாக உத்தரவிடுங்க பெரியவா, காத்துட்டுருக்கேன். அவர் அப்படியே விட்டுட்டு அடுத்து அப்புறம் இன்னொரு தம்பதிகிட்ட கொச்சில பிரசெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அவள் வயசானவ, கூட அவளுடைய பொண்ணு வந்திருந்தா. இது எங்களுடைய ஒரே பொண்ணு, இவளை கல்யாணம் பண்ணணும், பெரியவா தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா பெரியவா கையை வசதி ஆசீர்வாதம் பண்ணேன். பக்கத்தில் நின்றுருந்த அந்த பிடிப்பு மாமா அவரை பார்த்துட்டு இருந்தார். இதை இப்போ பெரியவா அந்த பிடிப்பு பக்கம் திருப்பி, பிடிப்பு ஒன்று நீ இதோ இந்த பொண்ணுக்கு நீயே ஜாம்னு உன் சொந்த செலவில் கல்யாணம் பண்ணுவே, நீ தான் கன்னியாதானம் பண்ணணும். செஞ்சிடுறேன் அப்படின்னா பிடிப்பதுக்கு நமஸ்காரம் பண்ணார். பெரியவா அவரை பார்த்து 2 விரல காட்டி அவர் மனைவியை அப்படி பார்த்தார். அவர் பிடிச்சிருச்சு அந்த பிடிப்புக்கு. ஆமாம், என்னுடைய 2வது சம்சாரம் தான். மூத்த காலாவதி அடைஞ்சதும் நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே பெரியவா முகத்தில் இப்போ தீவிரமான மாறுதல் அப்படியே மாறிடுச்சு. சரி, அவனுக்கு மூத்த தாரத்தோட பெண் குழந்தை ஒன்று இருந்தது, அது என்னாச்சுப்பா அப்படி கேட்டோடனே தாக்கின மாதிரி எடுத்தவருக்கு அதை பிடிப்புக்கு. பெரியவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ரொம்ப அப்படியே கூடி குறுக்கி போய் அது இவ சித்தியானது இவ அந்த குழந்தைய படாப்படுத்தினா, அந்த குழந்தை சின்ன வயசுலேயே ஆற்று வயிற்றில் ஓடி போயிடுத்த, நானும் தேடாத இடம் இல்லை, போனவதான் அப்படின்னார். துக்கத்தில் குரல் அடைச்சிது அவருக்கு. பிடிப்பு வேணும்னு சொன்னியா இல்லையா? உன் காணாமல் போன அந்த பொண்ணு இவ தான். அழைச்சின்னு போய் நல்லபடியாக கல்யாணம் பண்ணுவே. பார்த்தா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி, ஆனால் இன்பமான அதிர்ச்சி. என்னது இது? சத்தியம் சத்தியம் அப்படின்னு பெண்ணு கூட சொல்கிறார். சத்தியம் உண்மைதான். அவள் சொல்கிறா, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் இந்த குழந்தை அழுதுட்டு இருந்தா, அதை பார்த்தோம். வேறு சொல்ல தெரியல அந்த குழந்தைக்கு, அதனால் நாங்களே வளர்க்குறதா டிசைட் பண்ணி அந்த குழந்தை வளர்த்துருக்கோம் அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டு சொன்னான். அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி தானே இது. ஸோ பெற்றோர்கள் வளர்த்தவர்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக அந்த பொண்ணுக்கு கல்யாண பாட்டெலாம் பண்ணினான். இப்போல்லாம் அடிக்கடி எல்லோரும் வாயில் வர வார்த்தை எல்லாம் ப்ரீ பிளான்டு அப்படின்பா. அடிக்கடி அந்த மகான்களுடைய சன்னதியில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், அனுபவத்தில் வரும் நிறையா. நம்ம வீடுகளில் கூட எதையாவது கண்ணாடி வச்சுட்டு திடீர் வீடு கூட தேடுவோம், டக்குனு இது இருக்குது அப்படின்னு சொன்னால் அட ஏதோ ஒரு சர்ப்ரைஸிங் சர்வசாதாரணமாக சொல்லுவோம். அடேங்கப்பா. ஆனால் காஸ்மிக் லெவலில் விளையாடக்கூடிய பெரியவா மாதிரி அவதார புருஷங்கள், அடேங்கப்பா, ரியலி ப்ரீ பிளான்ட்டு தான் அது. பெரியவா வாழும் காலத்தில் நம்மளும் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது பெரிய பாக்கியம் இல்லையா? அதை பார்ப்பதற்கும் அவருடைய அருள் வாக்கை கேட்கறதுக்கும் என்ன தவம் செஞ்சுருக்கோமோ நம்மெல்லாம். காமகோடி தரிசனம் காண புண்ணியம். மகா பெரியவா சரணம்.